மகரம் ராசி டிசம்பர் மாதத்தின் ஜாதகம். டிசம்பர் மாத ராசிபலன் 2025 படி. மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பல விஷயங்களில் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் சூரியன் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் ஆகியவை மாத தொடக்கத்தில் உங்கள் 11ஆம் வீட்டில் இருக்கும். 3ஆம் வீட்டில் சனியும் 2ஆம் வீட்டில் ராகுவும் இடம் பெறுவார்கள். மாதத் தொடக்கத்தில் புதன் 10ஆம் வீட்டிலும் குரு மாதத் தொடக்கத்தில் 7வது வீட்டிலும் தன் ஸ்தானத்தை அடைவார்கள். இந்த அனைத்து கிரக நிலைகளாலும் உங்கள் வருமானம் அதிகரிக்கும். நிதி நிலை மேம்படும் மற்றும் பணம் சம்பாதிக்க புதிய வழிகளை பார்ப்பீர்கள். உங்களின் அர்ப்பணிப்பும் கடின உழைப்பும் உத்தியோகத்தில் வெற்றியை தரும். பணியில் நீங்கள் பாராட்டுகளை பெறுவீர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளும் உங்கள் பணியில் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மாதத்தின் முதல் பாதி ஆரோக்கியத்தின் பார்வையில் சாதகமாக இருக்கும் மற்றும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் தெரியவில்லை. இருப்பினும் மாதத்தின் பிற்பகுதியில் சில உடல்ரீதியான பிரச்சனைகள் உங்களை பிடிக்கலாம். எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். வியாபாரம் செய்பவர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். காதல் உறவுகளுக்கு கலவையான நேரம் இருக்கும். காதல் உறவுகள் தீவிரமாக இருக்கும். ஆனால் இடையில் சண்டைகள் இருக்கும். திருமணமானவர்களுக்கு மாதத்தின் ஆரம்பம் சாதகமாக இருந்தாலும் பிற்பாதியில் சில பிரச்சனைகள் அதிகரிக்கலாம். மாணவர்கள் தங்கள் வலுவான திறன்களை பேணுவது மிகவும் முக்கியம், இல்லையெனில் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும். இந்த மாதம் வெளியூர் பயணம் செல்லலாம். மாதத் தொடக்கத்தில் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிரன் சூரியன் செவ்வாயுடன் சேர்ந்து 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கும். அதேவேளையில் புதன் பகவான் 10ஆம் வீட்டில் அமர்கிறார். உங்கள் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியும் புதன்தான். அத்தகைய சூழ்நிலையில் பணியிடத்தில் பெரிய வெற்றிக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதற்கு பிறகு மாதப் பிற்பாதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் வியாபாரத்தில் சில பிரச்சனைகள் வரலாம். இருப்பினும் பன்னாட்டு நிறுவனங்களில் பணிபுரியும் வெளிநாட்டு வணிகம் செய்பவர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். நீங்கள் படிப்புக்காக வெளியூர் செல்ல விரும்பினால் தற்போது அதற்கான நேரம் கடினமாக இருக்கலாம். அவர்களுடனான உங்கள் உறவை நீங்கள் மேம்படுத்தினால் மற்றும் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு நல்ல நேரமாக இருக்கும். பங்குச் சந்தையில் முதலீடு செய்வதும் இந்த மாதம் லாபகரமாக இருக்கும். மாதப் பிற்பாதியில் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிப்பதால் உடல்நலக் கோளாறுகள் அதிகரிக்கலாம். இந்த மாதம் பரிகாரம்: நீங்கள் சனிக்கிழமையன்று மகாராஜ் தசரத ஸ்ரீ நீல் சனி ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும்.